37வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம அநேக பேர்களுக்கு உதவி செய்கிறோம். அது மட்டும் இல்லை, நீதியாக நியாயமாக உண்மையாக நடந்துக்கிறோம். அதோட பலனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. இந்த உலக பிரகாரமாக சில பேருக்கு அதோட அங்கீகாரம் கிடைக்குது, சில பேருக்கு அதோட அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பாடு வந்தாலும் நீதி நியாயம் உண்மையோடு நடந்து கொள்வது ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்குது. இன்னும் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் அவங்க நமக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தீமையான காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கு, தீமையான விஷயங்கள் தான் மற்றவங்களும் நமக்கு செய்கிறாங்க. நம்ம நன்மை செஞ்சு பாட அனுபவிக்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நம்முடைய நீதியும் நியாயத்தையும் ஒரு பட்ட பகலை போல ஆண்டவர் வெளியரங்கமாக்க போகிறாரு. ஆனால் நம்ம உண்மையோடு நேர்மையோடு வாழும்போது சில தீமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். இதை மற்றவங்க பார்வைக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ணதுனால தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லிட்டு 10 பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் இதை என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, தலைக்கீழாக இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறாரு. நம்முடைய நீதியும் நியாயத்தையும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்னாடி வெளிக்காட்ட போகிறாரு. இன்றைக்கி நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிந்து வாழலாம், நம்ம நன்மை செய்கிறது நிமித்தம் நம்ம ஒதுக்கப்படலாம், வெறுக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய தலையை உயர்த்தும் போது நம்முடைய நீதியும் நியாயமும் மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்மளை தப்பாக பேசின வாயெல்லாம் ஒரு நாள் சொல்ல போது, இவங்க ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்படியே ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற போகிறாரு. நீதியும் நியாயத்தையும் ஆண்டவர் வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.